அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருபியோ நமஹ. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகாபிரியவா அற்புதங்கள் தொடரில் மகான் தன் பக்தர்களை, தன்னையே நம்பியிருக்கும் பக்தர்களை எந்த காலத்திலும் கைவிட்டது கிடையாது, கைவிடவும் மாட்டார் என்பதை நமக்கு எடுத்து சொல்லும் விதமாக, நிரூபிக்கும் விதமாக பல அற்புதங்களை நாம் கண்டுண்டு வரோம் இல்லையா? அதாவது ஒருத்தர் தீராத நோயோடு அவஸ்தையில் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது மகானை நம்பி வந்தால் மகான் அவர்களுக்கு எவ்வாறு ஒரு வழிகாட்டி அவர்களையும் குணப்படுத்துகிறார்னு பார்த்துருக்கோம். பிள்ளை பேர் இல்லாமல் கஷ்டப்படும் பெற்றோர்கள் பெரியவாள்கிட்ட பெரியவா எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்கும் பொழுது அந்த மகானின் பிரசாதமே எந்த அளவிற்கு தன் அற்புதங்களை நிகழ்த்தி அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் பெற்று தந்திருக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். இன்னும் கல்யாணம் ஆகலை பெரியவா, என் குழந்தைக்கு எப்போ கல்யாணம் ஆகும்னு தெரியல பெரியவான்னு வேண்டிக் கொண்ட பெற்றோர்களுக்கு அவர்கள் கண் முன்னமேயே அடுத்தடுத்து விரைவாக எவ்வாறு தன் குழந்தைகளுக்கு திருமணம் நிகழ்ந்து வருகிறதுன்னு பார்த்துருக்கோம். அப்படி நாம் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். எவ்வளவோ கஷ்டங்களில் வரும் பக்தர்களை எப்படி மகான் தூக்கி விட்டுருக்காருன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? இன்னமும் எவ்வளவோ உதாரணங்கள். ஆனால் இறந்து போன ஒரு நபர், இறந்து போனதாக சொல்லப்பட்ட ஒரு பக்தரை மீண்டும் உயிர்ப்பித்து மகான் வரச் செய்தார், உயிர் பெற்று வரச் செய்தார் என்ற அற்புதத்தை நாம் எங்காவது பார்த்திருப்போமா? இது கேட்கும் பொழுதே, படிக்கும் பொழுதே நம் கண்களில் கண்ணீரை வரவழைத்து விடும். அவ்வளவு ஒரு உயர்ந்த அற்புதம் இது. மகானை எவர் ஒருவர் நம்புகிறாரோ, மகா பெரியவாளே என் தெய்வம்னு எவர் ஒருவர் சரணடைகிறார்களோ அவர்களை நோக்கி அவர்களை விரட்டி காலனே வந்தாலும் அந்த காலனும் விரட்டப்படுவார். நம் மகான் மேல் நாம் வைத்திருக்கும் அந்த பக்தியே அந்த காலனையும் காலகதியையும் விரட்டுகிறது. நிச்சயமான உண்மை. ஸ்ரீமடத்தில் நரசிம்மர் அப்படின்னு ஒரு தொண்டர் பணி செய்து வந்தார். அவருக்கு ஒரு முக்கியமான உத்தியோகம் இருந்தது. உத்தியோகத்தில் அவர் சம்பாதிச்சுட்டு இருந்தார், தன் குடும்பத்தை காத்துண்டு வந்தாருங்கிறதெல்லாம் வேறு விஷயமாக இருந்தாலும் அவரை பொறுத்த மட்டில் தன் கடமை, பிரதானமான கடமை ஸ்ரீமடத்தில் தொண்டு செய்வதுதான். ஸ்ரீமடத்தில் தான் செய்யும் தொண்டும் கைங்கரியமும் மகாபிரியவாளின் கருணையும் தான் தன் குடும்பத்தை காத்து வருகிறது என்பதை திடமாக நம்பினார் இந்த நரசிம்மன் என்ற அந்த பக்தர். இவருக்கு என்ன வேலை ஸ்ரீமடத்தில் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, கணக்கு வழக்கு பார்ப்பது தான் இவரது முக்கியமான வேலை. அப்படி கீழே உட்காந்துப்பார், அந்த மரத்தில் அந்த டெஸ்க் இருக்கும் இல்லையா, அதை அப்படி வச்சுட்டு இந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து எழுதிட்டு இருப்பார். இதுதான் அவர் நித்தியமும் செய்யும் கடமை. இவருடைய மனைவி திருமதி ராஜேஸ்வரி அம்மாள், அவர்கள் இருந்த ஊர் விழுப்புரத்துக்கு அருகில் உள்ள மரகதபுரம் என்ற அந்த கிராமம். ஆனால் இவரோ பல நாட்கள் வீட்டுக்கே போக மாட்டார். ஸ்ரீமடத்திலேயே இருந்து பெரியவாளுக்கு தொண்டு செய்து ஸ்ரீமடத்தில் கைங்கரியம் செய்வது என்பதையே இவர் பெரிதும் விரும்பினார். அப்படியே இருந்துட்டு வரார். இப்போது 1992 ஆண்டுக்கு நாம் போவோம். 1992 ஆண்டு மகாமகம் மிக மிக விமர்சையாக நிகழ்கிறது. சாதாரணமாக ஒவ்வொரு ஆண்டுமே வரும் மாசி மகத்திற்கே எவ்வளவு கூட்டம் வருதுன்னு நாம் பார்த்துருக்கோம். கும்பகோணத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மகாமகத்தில் எவ்வளவு கூட்டம் தமிழகம் மட்டும் இல்லாமல், நம் பாரத தேசம் மட்டும் இல்லாமல் உலகெங்கிலும் உள்ள அனைத்து பக்தர்களும், அனைத்து ஆஸ்திகர்களும் லட்சக்கணக்கில் கூடும் இடம் கும்பகோணம். கூடும் நாள் மகாமக திருநாள். இந்த ராஜேஸ்வரி அம்மையாருக்கு தன் கணவரோடு கும்பகோணம் சென்று மகாமகத்தின் அன்று அந்த குளத்தில் புனித நீராட வேண்டும் என்பது ஒரு ஆசை. ஏன், பல பேருக்கு இந்த ஆசை உண்டு இல்லையா? ஏன்னா 12 புண்ணிய நதிகள், புண்ணிய தீர்த்தங்கள் நம் தேசமெங்கும் இருக்கக்கூடிய அந்த 12 முக்கிய புண்ணிய தீர்த்தங்கள் அன்று கும்பகோணத்தில் மகாமக குளத்தில் வருவதாக ஐதீகம். ஆக இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய ஒரு மாபெரும் விழா என்பதால் ஏகத்துக்கும் கூட்டம், எல்லாருக்குமே ஒரு ஆசை. அந்த மகாமகத்தின் அன்று நாம் நீராடும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் மறைந்து விடுகிறது என்பது சாஸ்திர பிரமாணம். இந்த அம்மையாரும் தன்னுடைய கணவரை அழைச்சென்று போகணும்னு கேட்க, இல்லைம்மா ஸ்ரீமடத்திலேயோ மகாபிரியவாளுக்கு ரொம்ப வயசாயிடுத்து, அதனால் அவருக்கும் உடம்பு முடியல, நிறைய காரியங்கள் இருக்குது, கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு,
நான் தான் அங்கே இருந்தாகணும், அதனால் நீ மட்டும் போயிட்டு வாமா அப்படின்னு அவர் சொல்லி காஞ்சி ஸ்ரீமடத்திலேயே தங்கி விடுகிறார். இந்த ராஜேஸ்வரி அம்மையாரும் தன் ஊரிலிருந்து தேவையானவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு பேருந்தில் ஏறி நேர கும்பகோணம் போயிடுறார். அன்று கும்பகோணத்தில் நினைத்து கூட பார்க்க முடியாத கூட்டம். ஒரே நாளில் பல லட்சம் மக்கள், பல லட்சம் பக்தர்கள் அங்கு கூடிவிடுகிறார்கள். ஆக பல பக்தர்கள் ஒரே சமயத்தில் அந்த குளத்தில் இறங்கின பொழுது என்ன ஆயிடுத்து, அந்த இடத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு விடுகிறது. அப்படி கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஒரு பக்கம் சுவற்றின் மேல் அனைவரும் சாய்ந்து நின்றதினாலேயும் பல பக்தர்கள் அந்த சுவற்றின் மேல் ஏறி இறங்க முற்பட்டதினாலேயும் அந்த சுவற்றின் மேல் அமர்ந்து இருந்ததினாலேயும் அந்த மகாமகத்தின் அன்று அந்த மிகப்பெரிய சுவரும் தன்னுடைய ஆயுளை முடித்து கொள்ள தீர்மானித்து விட்டது. அது என்ன பண்ணிடுச்சு, அந்த சுவர் மெதுவாக அப்படி சாய ஆரம்பித்து அந்த குளக்கரைக்கு மறுபக்கம் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களின் மேலெல்லாம் அந்த சுவர் அப்படியே விழுந்துடுது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்களுக்கு காயம் ஏற்பட்டு விடுகிறது. அந்த சுவர் விழுந்ததுனாலேயும் அது விழப்போகிறதே அந்த ஒரு அதிர்ச்சியிலும் அந்த ஷாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, பதற்றம் வேற ஒரு பக்கம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசலினாலேயும் பல நூற்றுக்கணக்கான பக்தர்களுக்கு அன்று காயம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் அந்த இடத்திலேயே காலமடைந்து விடுகிறார்கள். அதாவது அவ்வளவு கூட்டம், நினைத்து கூட பார்க்க முடியாத கூட்டம். தன்னார்வ தொண்டர்களும் அங்கு இருந்தார்கள், காவல்துறையும் அங்கு இருந்தார்கள். இந்த கூட்டத்தை சமாளிக்க முடியலையாம், அவ்வளவு கூட்டம் அன்று வந்து விட்டது. இப்போது கடகடன்னு வந்த போலீஸும் சரி, ஆம்புலன்ஸும் சரி, எல்லாரும் ஆகா இப்படி ஆயிடுத்தேன்னு யாரெல்லாம் அந்த கஷ்டத்தில் அடிபட்டு அவதிப்படுகிறார்களோ எல்லாரையும் எடுத்து கொண்டு வந்து அந்த குளத்தின் கரையில் அனைவரையும் கிடத்தி, அதிலும் யாரெல்லாம் இறந்தார்களோ அவர்களையும் எடுத்துட்டு வந்து கிடத்தி எல்லாரையும் ஒவ்வொருத்தராக ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பின்றிருக்கா. இப்போது என்ன ஆயின்னு இருக்குன்னா, அவர்களையெல்லாம் எடுத்து இறந்தவர்களையும் சரி, அடிபட்டு அந்த அவஸ்தையில் கஷ்டப்படுபவர்களையும் சரி, ஐயோ அம்மான்னு எல்லாரும் கஷ்டப்படும் பொழுது எல்லாரையும் கடகடன்னு ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பணுமே. அப்படி அனுப்பின்னு இருக்கும் பொழுது இந்த ராஜேஸ்வரி அம்மையாரும் அந்த கூட்டத்தில் சிக்கி தன் நினைவை இழந்து அந்த இடத்திலேயே விழுந்து விடுகிறார். இப்போ வந்த மருத்துவர்கள் யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்கள், யாரெல்லாம் இறந்து இருக்கிறார்கள் ஒவ்வொருத்தரையாக பரிசோதிச்சுட்டு வருவா இல்லையா, அப்படி பரிசோதித்த பொழுதுதான் தெரிகிறது ராஜேஸ்வரி அம்மையாரும் இறந்து விடுகிறார் என்ற அந்த செய்தி. மருத்துவர்களுக்கு ராஜேஸ்வரி அம்மையார் யாருன்னு தெரியாதே. ஆக அந்த இடத்தில் அந்த இறந்தவர்களையெல்லாம் ஒரே பக்கமாக வச்சா இல்லையா, அந்த பக்கத்தில் ராஜேஸ்வரி அம்மையாரையும் எடுத்து அப்படி போட்டுடுறான். ஆக இதெல்லாம் எங்கு நிகழ்கிறது, மகாமக குளத்தின் ஒரு பக்கமான கரையில் இருந்த அந்த சாலையில் நிகழ்கிறது. அந்த சாலையோரம் இருந்தவர்கள், அந்த அனைத்து வீட்டில் வசித்தவர்கள், அப்படி மாடியிலிருந்து பார்த்தவர்கள் எல்லாருக்கும் ஒரே சோகம். கும்பகோணத்து மக்களுக்கெல்லாம் அவ்வளவு மனக்கஷ்டம், இப்படி ஆயிடுச்சே, மகாமகத்தும் போது இப்படி ஆயிடுச்சே, எல்லாரும் அந்த கும்பேஸ்வரர் நம்பிண்டு தானே வந்தா கும்பகோணத்துக்கு, இப்படி ஆயிடுச்சேன்னு எல்லாருக்கும் ஒரே கஷ்டம், எல்லாரும் புலம்புறா. ஆனால் என்ன செய்வது, அடுத்த காரியத்தை பார்க்கணும் இல்லையா. இப்பொழுது இறந்தவர்களாக இருந்தால் அவர்களுடைய இல்லத்திற்கு தகவல் தெரிவிக்கணும், அவ குடும்பத்தில் யார் இருக்காங்கிறத முதல்ல பார்க்கணும், எத்தனை பேர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், எப்படி அனுப்புறது, எந்த ஊருக்காரான்னு பார்க்கணும். அடிப்பட்டவாளுக்கும் இமீடியட்டாக அவர்களை மருத்துவமனையில் சேர்த்து அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தரணுமோ அதையும் கொடுக்கணும். அடுத்தடுத்த கடமைகளில் நாம் இறங்கணுமே. அப்படி இருக்கும் பொழுது அந்த சடலங்களையெல்லாம் அடுக்கி வச்சா இல்லையா, அதற்கு எதிர்க்கவே ஒரு வீடு. அந்த வீட்டில் இருப்பவர் மகாபிரியவாளின் ஒரு பக்தர், அவரும் ஒரு ஆஸ்திகர், கடவுள் நம்பிக்கை மிகவும் உடையவர் அவர். அவரும் அவருடைய மனைவியும் அப்படி பார்க்குறா. அப்படி பார்க்கும் பொழுது அந்த இறந்தவர்களை ஒவ்வொருவராக தூக்கிட்டு போகிறாங்க ஆம்புலன்ஸில். அந்த காட்சி இவருக்கு ரொம்ப மனக்கஷ்டத்தை கொடுக்கறது. அப்படி ஒவ்வொருத்தராக எடுத்துட்டு போனவர்கள் அந்த ராஜேஸ்வரி அம்மையாரை மட்டும் அந்த இடத்துலையே விட்டுட்டு போயிட்டான். சரி, மறுபடியும் ஆம்புலன்ஸ் வரும் போல இருக்குது, எடுத்துட்டு போகும் போல இருக்குன்னு பார்த்தா அடிப்பட்டவர்களையும் எடுத்துட்டு போயாச்சு, இறந்தவர்களையும் எடுத்துட்டு போயாச்சு. அந்த இடத்தை சுற்றி மறுபடியும் மக்கள் கூட்டம் அப்படி நின்னாச்சு. ஒரே கூச்சல், குழப்பம், கூப்பாடு. ராஜேஸ்வரி அம்மையாரின் உடல் மட்டும் ஒரு ஓரமாக அப்படியே இருக்குது, யாருமே தீண்டலை. இவர்களுக்கு ஒரே குழப்பம், ஆம்புலன்ஸ் வருமா வராதான்னு. யாருக்கு, அந்த எதிர் வீட்டில் இருந்த அந்த தம்பதிக்கு. ஐயோ இன்னும் யாருமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க
நம்ம வீட்டில் இப்படி யாருக்காவது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னா நடு ரோட்டில் போடுவோமாக, அவங்களுடைய உடம்பை எடுத்துகிட்டு வரமாட்டோமா? அதனால் எனக்கு ஒன்று தோணுது அப்படின்னு கேட்க, உனக்கு என்னம்மா தோணுது சொல்லு அப்படின்னு கணவரும் சொல்ல, இந்த அம்மாவோட உடம்பையும் நம்ம எடுத்து நம்ம வீட்டு ரேழியில் கிடத்தி வச்சுப்போங்க. ரேழி அப்படின்னா என்னதுன்னா, இந்த காலத்தில் நாம் கட்டும் வீடுகளில் அந்த ரேழி அப்படிங்கிறத பார்க்கவே முடியாதுங்க. அந்த காலத்தில் சம்பிரதாயப்படி கட்டப்பட்ட அந்த வீடுகளிலெல்லாம் முதல்ல அந்த வராண்டான்னு சொல்லக்கூடிய அந்த வாசல் இருக்கும் இல்லையா, நம்ம காலணிகளை வச்சுப்போம், காத்தாட உட்காந்துப்போம். அதை தாண்டி உள்ளே போகும்பொழுது கூடம் வரும், ஹால். அந்த வாசலுக்கும் கூடத்திற்கும் உள்ள அந்த இடைப்பட்ட அந்த ஒரு இடத்திற்கு தான் ரேழின்னு பேர். அதை கடந்து தான் நம்ம வீட்டுக்குள்ளே போகணும். அந்த இடத்தில் 2 பக்கங்களிலும் இந்த சாமான்களை சேர்த்து கொள்வதாகட்டும், முக்கியமான பொருட்களை அடுக்கி வைப்பதாகட்டும், நடந்து போகிறவர்கள்லாம் கொஞ்சம் ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கிறதுக்காகட்டும் அந்த ரேழி என்ற இடத்தை பயன்படுத்தி கொள்வார்கள். இப்போது ஒரு வெள்ளை போர்வையை விரித்து அதன் மேல் அந்த அம்மையாரின் உடலை அப்படி கிடத்துகிறார்கள் இந்த கணவனும் மனைவியும். ஏனோ அவர்களுக்கு ஒரு எண்ணம், ஐயோ நடு ரோட்டில் ஒருத்தங்க இப்படி அனாதையாக இருக்காங்களே, அவங்களை இப்படி நான் விட்டுறக்கூடாதேன்னு. அவர்கள் இறந்து போனவர்கள் என்பதை தெரிந்தாலும் பரவாயில்ல, இந்த தீண்டல் வந்துடும், இறந்தவங்களை தொடக்கூடாது, அதை பற்றிலாம் யோசிக்காமல் எவ்வளவு கருணை பாருங்க அவளுக்கு. யாரோ பாவம் ஒரு லேடி இப்படி கஷ்டப்பட்டு இந்த நெரிசலில் சிக்கி இறந்துட்டாங்க, அவங்கள அப்படியே விட முடியுமா? அவங்க குடும்பத்துக்கு நாமளே தகவல் சொல்வோம்னு பேசிட்டு அந்த அம்மையார் எடுத்துட்டு அந்த கணவர் அந்த ராஜேஸ்வரி அம்மையாரின் தலைப்பக்கத்தில் பிடித்து கொள்ள, அவருடைய மனைவி அந்த ராஜேஸ்வரி அம்மையாரின் கால்களை பிடிச்சுண்டு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு அப்படி அவர்கள் வீட்டுக்கு அந்த ரேழியில் கிடத்தி விடுகிறார்கள் அந்த வெள்ளை போர்வையின் மேல். அப்படி போட்டுட்டு இருவரும் அந்த அம்மையாரின் முகத்தையே பார்க்கிறார்கள். ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு இருவருமே தங்களுடைய கிரகத்திலேயே தங்கள் சொந்தங்களில் யாரோ இறந்ததை போல் அவ்வளவு சோகத்தோடு அழுகிறார்கள். ஏன் அப்படின்னா, இந்த அம்மையார் பார்ப்பதற்கு மகாலட்சுமியை போல் இருப்பாளாம். கோபமே படாமல் அவ்வளவு சாந்தமாக அவ்வளவு தெய்வீகமாக இருப்பாளாம். எப்போ பார்த்தாலும் பெரியவா 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 பெரியவான்னு பெரியவா நாமத்தையே சொல்லிட்டு இருப்பா இல்லையா. ஆக இந்த அம்மையாரை பார்த்ததும் இவங்களை பார்த்தா இவ்வளவு கலையோடு இருக்காங்களே, இறந்து போயிட்டாங்கன்னு நம்பவே முடியலையே, ஆனாலும் இவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுச்சேன்னு இருவரும் அழுகிறார்கள். அப்புறம் ஒருவரை ஒருவர் மனதை தேற்றிக்கொண்டு, சரிம்மா நம்ம அடுத்து என்ன ஆகணுமோ அதை பார்ப்போம், இந்த அம்மாட்ட ஏதாவது அவங்க வீட்டு அட்ரஸோ விலாசமோ யாருடைய ஃபோன் நம்பரோ இருக்கான்னு பார்ப்போம் வா அப்படின்னு தேடும் பொழுது ராஜேஸ்வரி அம்மையார்கிட்ட ஒரு சின்ன ஒரு பர்ஸ் இருந்தது. அந்த பர்ஸை அப்படி எடுத்து திறந்து பார்த்தா நல்ல வேளைக்கு அதில் ஒரு சின்ன ஃபோட்டோ இருந்தது. அந்த ஃபோட்டோவில் நரசிம்மன் ராஜேஸ்வரி அப்படின்னு எழுதி கணவன் மனைவியாக இவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு சின்ன புகைப்படம் இருக்குது. அதை அப்படி திருப்பி பார்த்தால் காஞ்சி ஸ்ரீமடத்தின் முகவரியும் தொலைபேசி எண்ணும் இருந்தது. ஓஹோ, இவ காஞ்சி மடத்துக்கு தொடர்புடையவா போல இருக்குன்னா அப்படின்னு இவ 2 பேரும் பேசிண்டு உடனடியாக தங்கள் இல்லத்தில் இருக்கும் ஃபோனை எடுத்து காஞ்சி ஸ்ரீமடத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அப்படி அழைக்கும்போது ஸ்ரீமடத்தில் ஒருவர் எடுக்கிறார் ஃபோனை. காஞ்சி மடம் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது தான் இவர்கள் சொல்கிறார்கள், இங்கே நடந்த அந்த கோர விபத்தினை பற்றியும் அதில் பல பேர் இறந்ததை பற்றியும் அதில் ஒருவர் ராஜேஸ்வரி என்பவரும் அதில் இருந்ததையும் அவர்களை எடுத்துண்டு இவா தங்களுடைய வீட்டு ரேழியில் போட்டுண்டதையும் அந்த ராஜேஸ்வரி அவர்களின் அந்த பர்ஸை எடுத்து பார்த்த பொழுது நரசிம்மன்கிற பேர் இருந்ததையும் காஞ்சி ஸ்ரீமடத்தின் ஃபோன் நம்பர் அட்ரஸ் இருந்ததையும் பார்த்ததுனால உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேங்கிற மொத்த கதையும் வரிசையாக கடகடன்னு சொல்லும் பொழுது அந்த புறத்தில் ஃபோனை எடுத்தவர் அப்படியே பதறி போயிடுறார். ராஜேஸ்வரி மாமி போயிட்டாளா அப்படின்னு அப்படி ஷாக் ஆகிறார். ஐயோ, நரசிம்மன் நமக்கு இவ்வளோ தொண்டு பண்ணாரே, அவருடைய மனைவி ராஜேஸ்வரி இப்படி போயிட்டாலே, சரிம்மா நீங்கள் நல்ல வேலைக்கு இந்த தகவலை எனக்கு சொன்னீங்க, நான் உங்களுக்கு இப்போ நன்றி சொல்லக்கூடாது, ஏன்னா அது அப்பேற்பட்ட காரியம் இது, நீங்கள் அடுத்து என்ன பண்ணணுமோ அதை கொஞ்சம் தயவு செஞ்சு செய்யுங்கம்மா அப்படின்னு இவர் சொல்ல, அவர்களும் நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாங்க, இந்த மாமியுடைய ஆத்துக்காரர்கிட்ட கொஞ்சம் பக்குவமாக சொல்லி அவரை ஆஸ்வாசப்படுத்துங்க, நாங்களே ஒரு ஆம்புலன்ஸை வச்சுண்டு எங்கள் 2 பேரில் யாரோ ஒருத்தரோ அதில் ஏறியும் அமர்ந்துட்டு காஞ்சிபுரம் அவங்கள ஒப்படைச்சிடுறோங்க, நீங்கள் யாரும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை வைத்ததுமே அந்த சிஷ்யர் நேர நரசிம்மர்கிட்ட போகிறார். நரசிம்மன் அப்போ என்ன செஞ்சுட்டு இருந்தாருன்னா, ஸ்ரீமடத்தின் கணக்கு வழக்குகளை, ஏன்னா இது ஒரு திங்கக்கிழமை பகல் வேளை, கடந்த வாரம் என்னென்ன கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பார்த்து எழுதி வச்சுட்டு இருக்கார் அழகாக கீழே உட்காந்துண்டு. அப்போது அவர் பொறுமையாக அழைச்சிண்டு இந்த அன்பர் அந்த செய்தியை பக்குவமாக சொல்கிறார்.
அப்படி சொன்னதுமே அவருக்கு கை கால்லாம் அப்படியே உறைஞ்சு போய் திக்பிரம்ம பிடிச்சது போல் ஆயிட்டார். ராஜேஸ்வரி போயிட்டாளா அப்படின்னு ஆகி அந்த ஷாக் தாங்க முடியாமல் தலையில் அடிச்சுண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தட்டு தடுமாறி எழுந்து அப்படி சவுத்தை பிடிச்சுண்டு அழறாராம். ராஜேஸ்வரி போயிட்டையான்னு அவ்வளவு ஒரு சோகம். தன்னையே நம்பி தன் கூடவே இருந்தாலே தான் எப்பயோ தான் வீட்டுக்கு போவோம் ஸ்ரீமடத்திலேருந்து, போனதுமே நம்மளை அன்போடு வரவேற்று காப்பி கொடுக்குறேலாம் கேட்பாளே, நீ ராஜேஸ்வரி என்னை விட்டு போயிட்டாலே, அவள் இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரே சோகத்தோடு இருக்க அவர் எப்படியோ பொறுமையாக அழைச்சிண்டு சுவாமிகள் முன்னாடி போய் நிப்பாட்டுறார். மகாபெரியவருடைய பரமேஸ்வரனை போல் அலாதியாக இருந்துட்டு சாய்ந்த கோலத்தில் இருக்கார். அவருக்கு முதிர்ந்த பிராயம், அது 92னா யோசிச்சு பார்ப்போமே, கிட்டத்தட்ட 98 வயசு சுவாமிகளுக்கு. அப்படி இப்படியே பார்த்துட்டே இருக்கார். கண்ணை திறந்து அப்படி பார்த்ததுமே இவர் புலம்புறார், பெரியவா உங்களையே நம்பின்னு இருந்தோமே பெரியவா, இப்படி ஆயிடுத்தே பெரியவான்னு. பெரியவா ஒன்றுமே சொல்லலை. நான் மகா பெரியவா அவரை பார்த்து என்ன அப்படிங்கிறது மாதிரி கண்ணை சுருக்கிண்டு அப்படி பார்த்தாராம். பெரியவா பெரிய தப்பு நடந்துருத்தே பெரியவா, உங்களை நம்பினதை தவிர எங்களுக்கு எதுவுமே தெரியாதே, நாங்கள் யாருக்கு என்ன தப்பு பண்ணோம் பெரியவா, நாங்கள் யார் விஷயத்துலையும் போக மாட்டோம், நாங்கள் போனால் ஒன்று வீடு விட்டா ஸ்ரீமடம், இப்படி தானே இருந்தோம் பெரியவா, உங்களை நம்பி வாழ்ந்தோமே, ராஜேஸ்வரி என்னை விட்டு போயிட்டாளே பெரியவான்னு ஓன்னு அடற. அப்பொழுதும் பெரியவா எதுவுமே பேசலை. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாந்தமாக கேட்டார். என்னாச்சு அப்படின்னு கேட்டாராம். பெரியவா கும்பகோணத்துக்கு மகாமகத்துக்கு போன ராஜேஸ்வரி அப்படியே அந்த குளத்தில் செத்து போயிட்டாலாம் பெரியவா, அவளை யாரோ எடுத்த வாத்தில் வச்சுன்னு இருக்காளாம், ஆம்புலன்ஸில் அனுப்ப போகிறேன்னெலாம் சொல்கிறா பெரியவா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெரியவான்னு சொல்லும் பொழுது மகான் சிரிச்சாராம். இப்போ எல்லாருக்குமே ஒரே ஷாக்காக இருக்குது. ஏன்னா இவர் இவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருக்கார். இவர் ஸ்ரீமடத்திலேயே தொண்டு செய்தவருக்கு இப்படி ஒரு சோதனை. அப்போது மகான் என்ன விவரம்னு கூட கேட்கலையே, சிரிக்கிறாரே, கஷ்டத்தை சொல்லும் பொழுது மகான் சிரிக்கிறாரே, என்ன இது, அதுவும் சாதாரண கஷ்டமா அது கேட்கும் பொழுது என்னடா ஆச்சு அப்படின்னு மறுபடியும் கேட்குறாராம். என்ன பெரியவா, அதான் ராஜேஸ்வரி போயிட்டான்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாளே பெரியவா, இந்த சோகத்திலேருந்து நான் எப்படி வெளியே வர்றது பெரியவா, இதுதான் என் தலைவிதினா இதை நான் ஏற்றுக்கிறேன், இந்த சோகத்திலேருந்து வெளியே வர சக்தியை நீங்கள் கொடுங்கோ பெரியவா, அதையாவது கொடுங்கோன்னு இவர் அப்படியே வேண்டிண்டு அழ நரசிம்மர் மகா பெரியவா முன்னாடி. எதுடா சோகம்ன்ற, வாத்துக்காரி உசுரோடு இருக்காளே அதுதான் நோக்கு சோகமா அப்படின்னு சொல்லி சிரிச்சாராம். யாருக்கும் ஒன்றும் புரியல. இல்லை ஃபோன் வந்தது பெரியவா, அவள் சேமமாக இருக்காடா, இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே நேராக ஸ்ரீமடம் சேர்ந்துடுவா பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டார் மகான். மகா சுவாமிகள் இந்த நரசிம்மனிடத்தில் வாத்துக்காரி சேமமாக இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே ஸ்ரீமடம் வந்துடுவா அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டதும் எல்லாருக்குமே அதிர்ச்சி. ராஜேஸ்வரி அம்மையார் உயிரோடு ஸ்ரீமடம் வந்தார்களா, நம் நரசிம்மன் அவர்கள் என்ன செய்தார், மகா சுவாமிகளின் கருணை எவ்வாறு அவர்களை காத்தது என்பதை வரும் பகுதியில் காணலாம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.